எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன். இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 66 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ப்ளவுஸோட அளவு 40 இன்ச்சு. இது ரொம்ப சுகராக இருக்கிறதுனால இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண பீஸும் இதுக்கு பத்தலைன்றதுனால ப்ளவுஸோட உள்பக்கம் இருக்க துணி எடுத்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணலான்னு பாருங்கள். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அளந்து எழுதி வச்சுருக்கேன். இதோட அளவு 40 இன்ச்சு. இப்போ வச்சு ப்ளவுஸ் அளவு வச்சு பார்ப்போம் சரியாக இருக்கான்னு. கையோட அகலம் பார்த்தாலும் பத்தாது, கையோட சுற்றளவும் பத்தாது. தையல் போடவும் துணி இல்லை, எக்ஸ்ட்ரா விடவும் துணி இல்லைன்றதுனால இதில் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிளாத் தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா துணி வச்சு இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இது ப்ளவுஸோட உள்ளேருந்து எடுத்த கிளாத்து. இப்போ இது ராங் சைடு எதுன்னு எப்பயுமே எந்த துணி எடுத்தாலும் ராங் சைடு போட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்ம மாற்றியும் தைச்சிடும், உள் பக்கம் வெளி பக்கம்னு வச்சு தைச்சிடும். அதனால் இதை 4ஆக மடித்து ஒரு ஸ்லீவுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு தைக்கலாம் வாங்க. எப்பயும் மேல் பக்கம் லைனிங் துணியும் மேல் பக்கம் இருக்கணும். நம்ம ஜாயின் பண்ணுற துணியை மேல் பக்கம் வச்சு தையல் போடுங்க. மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இப்போ கீழே மடிச்சிட்டோன்னா நம்ம கை சுற்ற அளவுக்கு இந்த தையல் வரும். இந்த துணி தையல் போடும்போது ரொம்ப சின்ன தையலாக போடுங்க, அப்போ தான் இந்த இடம் பிரியாது. பெரிய தையல் எப்பயும் போடாதீங்க. இது வந்து சீக்கிரம் பிரியிற இடம்ன்றதுனால நம்ம ஜாயின் பண்ணுறோன்றதுனால கொஞ்சம் சின்ன தையலாகவே போடுங்க. இது மடித்து தைக்கிறோம் அப்படின்றதுக்கு தேவையான துணி, அகலத்துக்கான துணி. அது மாதிரி அடுத்த சைடு தைக்கும் போதும் ராங் சைடு கீழே வர மாதிரியும் ரைட் சைடு மேலே வர மாதிரியும் வச்சு தைங்க. ப்ளவுஸ் கிளாத்தும் அதே மாதிரி வச்சு தைங்க. நான் எப்படி துணியை மேல் பகுதி கொஞ்சமும் கீழ் பகுதியும் கொஞ்சம் விட்டுருக்கணும், அதேமாதிரி விட்டு தைச்சி மடித்து தைச்சி பாருங்கள். இப்போ இன்னொரு தையல் போட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போ ஜாயின் பண்ணும் போதும் தையல் வந்து சின்ன தையலாகவே போடுங்க, பெரிய தையல் எப்போதும் போடாதீங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் லெவலை வச்சு ப்ளவுஸ் ஸ்லீவ் எந்த ஷேப் வருமோ அந்த ஷேப்புக்கு வச்சு கட் பண்ணலாம். நான் ஆச்சி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் தைக்கும் போது மாறாமல் இருக்கும். இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் எடுத்து அளந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது அகலம், இது தையல் போட வேண்டிய அளவு, மீதி இருக்க எக்ஸ்ட்ரா துணி. சுற்றளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம தேவையான துணியை விட்டுட்டு மீதியை கட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு எந்த மெத்தடில் கட் பண்ணமோ அதே மெத்தடில் ரைட் சைடும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். துணி பீஸ் பத்தலைன்னு கவலைப்படாதீங்க, இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள். இதையும் நாச்சு இருக்க இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இதுவும் லெஃப்ட் சைடு என்ன அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணமோ அதே அளவுக்கு இதுலேயும் மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். எப்போ கட் பண்ணாலும் தைச்சாலும் லெஃப்ட்டு ரைட்டு பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சரி செஞ்சு தைங்க.